ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகேந்திர சுவாமிக்கு நமஸ்காரம். அவரை நினைவுபடுத்தின தாடப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரிகளுக்கு நமஸ்காரம். நாம் இப்போ குண்டலினி தந்திரத்துக்கு போயின்ட்டுருக்கோம். பிந்துவை பார்த்தவா ஆதிசங்கரர், அவர் சௌந்தரிய லகரி எழுதினர். அம்பாளை தரிசனம் பண்ணினார். எப்படி அம்பாளை தரிசனம் பண்ணினார் அப்படின்னா, சம்பூர்ண விஸ்வத்தில் தரிசனம் பண்ணார். நாமெல்லாம் கனவில் அம்பாள் வந்தா அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணோம், அம்மா இந்த மாதிரி புடவை கட்டின்னு வந்தா அப்படின்லாம் சொல்கிறது அது நம்ம லெவல். அவரோட லெவல் மொத்தமும் கம்ப்ளீட் விஷுவல் யூனிவர்ஸை அம்பாளாக பார்த்தார். அம்பாள் அணுவிலையும் இருக்கா. ஒரு விதமான ஸ்டேட்டப் தந்தார் அவர். துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம், சித்தாந்தம்லாம் அப்புறம்தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ரகரகமாக தியரியெல்லாம் வந்தது. அவர் தரிசித்ததை அவர் சொன்னார். நாம் கூட இப்போ அத்தியனம் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கும் அனுபூதி வரத்துக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கோ அப்படின்னு அம்மாவுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணி பிரயத்தனம் பண்ணுறோம். அப்போ ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளுக்கு நம்ம ஒரு நமஸ்காரம் பண்ணும்போது அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் தருவாள் அவளுக்கு. அதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துன்னு போனாக்க நம்மளோட மேலே இருக்கிற ஆஃபீஸர் நம்மளை பார்ப்பால்ல, அதேமாரி தான் இவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போனாக்க அம்பாளோட கிருப்பை நிறைய கிடைக்கும். அம்பாளை தரிசனம் பண்ணணும், அம்பாளோட இதை நன்னா புரிஞ்சுக்கணும்னு கேட்குறவா ரொம்ப குறைச்சல். இந்த காலத்தில் எல்லாரும் அம்பாள்கிட்ட எதுக்கு போகிறோம்? இந்த பேங்க்கு லோன் கிளியர் ஆகணும், வீடு வாங்கியிருக்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு லோக கல்யாணத்துக்காக ஏதானு பிரார்த்தனை கேட்கறது, நம்மளோட ஆசை அபிலாஷைகளை கேட்கறது தான் ஜாஸ்தி. ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கணும்? கான்சன்ட்ரேஷன் அம்மா கிட்ட இருக்கணும். அம்மா கனெக்ஷன் வந்துட்டா வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடந்துடும். கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. காமதேனு கல்ப தருவா அம்பாள். அம்மா நம்மளை கவனிச்சுப்பா. அம்பாளே அருள் பண்ணுவா. நம்ம வேலையெல்லாம் நடக்கும். நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வச்சுண்டு பாக்கி தானம் செய்யணும். நம்ம புண்ணியத்துக்காக தானம் பண்ணலை, மற்றவாளோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு நம்ம தானம் பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற ஆலோசனை வந்தாலே போகிறோம். கர்ணன் தத்துவம் அதான். யுத்தத்தில் அவன் பிராணன் விடுற சமயத்தில் கூட பிராமண ரூபத்தில் சூரியன் கேட்கும்போது வஜ்ர கவசத்தை அப்படியே சரீரத்திலேருந்து எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். அந்த பிராமணருக்கு அவசியம் இருக்குது, அவரை கேட்குறார் அப்படின்னு உடனே தந்துடுறார். பெஸ்ட்டு நம்மக்கிட்ட எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் மற்றவாளுக்கு தரணும். நமக்கு உபயோகம் இல்லாதது, வீணாக போனது அதெல்லாம் கொடுக்கறது நல்லது இல்லை. தீஸ் ஆர் டெவலப்மெண்ட் அவர் குவாலிட்டிஸ். நாம் இப்போ குண்டலினி தந்திரம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓம் ஸ்ரீ குலாம் ஹிருதயிக ரசிகாயை நமக. ஓம்
ஸ்ரீ குலசங்கேத பாலின்யை நமக. ஓம் ஸ்ரீ குலாங்கநாயை நமக. எப்படி பண்ணணுங்கிற கேள்வி வந்ததுக்கு நமக்கு நம்ம மூலாதாரத்தில் தான் முதலேருந்து தான் சாதனை ஆரம்பிக்கணும். மூலாதாரத்தில் தான் அதனோட அந்த மூலாதாரத்தில் 4 பெட்டல்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சக்கரத்துலேயும் அந்த குண்டலினி இது பண்ணும்போது ஒவ்வொரு சக்கரத்துலேயும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்து அந்த அந்த சக்கரத்தோட அட்சரம் கலர் எல்லாம் நினச்சி கொடுக்குறது ரொம்ப அவசியம். முதல்ல மூலாதாரத்தில் 1 நிமிஷம் மனசை நிறுத்தி அங்கே கலர் பெட்டல்ஸ் கலர் ரெட்டு, பெட்டல்ஸ் 4. அது அப்படியே அட்சரம் 4 அட்சரம் இருக்குது. இதை 1 நிமிஷம் இருந்து பார்த்துட்டு சுவாதிஷ்டானத்தில் 6 பெட்டல்ஸு ஆரஞ்சு கலர். அப்புறம் மெதுவாக அங்கே 1 நிமிஷம் 2 நிமிஷம். மணிப்பூரகம் 10 பெட்டல்ஸ் இருக்குது. அப்புறம் கலர் எல்லோ. அங்கேருந்து அநாகத்தில் 1 2 நிமிஷம். அங்கே இலப்பச்சை கலர் 12 தளம். அதுக்கு அடுத்தது விசுத்தி 16 தளம் ப்ளூ கலர். அப்புறம் ஆக்ஞா 2 தளம். மெதுவாக ஒன்றொன்னா ஒவ்வொரு சக்கரமாக போய் ஆக்ஞா கிட்ட போய் அப்படியே சகசிராரமும் போய் அப்படியே மேலேந்து கீழே வரணும். ரொம்ப பொறுமையாக ஜாக்கிரதையாக பண்ணணும். குருவோட கிருப்பையே தான் ரொம்ப கிருப்பை. அவளோட ப்ரெசன்ஸ் அவசியம். டெய்லி ஒரு தடவை பண்ணினா சரியாக இருக்கும். இந்த எஸ்எஸ் மெடிடேஷன், அதாவது சகல சமர்த்த சத்குரு மெடிடேஷன்னு மாஸ்டர் சொல்லியிருக்கிறது. அது எத்தனை தடவை வேணாலும் பண்ணலாம். அப்போ 10 நிமிஷம் நோ தாட், மௌனம். இந்த எஸ்எஸ் மெடிடேஷன் குண்டலினி ஜாகிரதம் ஆகிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும். ரொம்ப முக்கியமானது கூட. அப்போ சக்கரம்லாம் ஆக்டிவேட் ஆகும். இதை நம்ம பண்ண நம்மக்கிட்ட திவ்யத்துவம் வரும். அப்போ காயத்ரி பிரச்சாரம் பண்ணுறது, லலிதா சாஸ்திரத்தில் குரூப்பாக பாராயணம் பண்ணுறது, சத்சங்கம், சுவாத்தியாயம், இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். குலமும் அப்படிங்கிறது சம்பிரதாயமாக இருப்பது. அதாவது பூர்வீகமாக நம்ம ஆச்சாரங்கிற சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணுறது. குலாங்கனா அப்படின்னா ஒவ்வொரு சக்கரத்துலேயும் போய் அங்கே தர தாம்பூலம் பொட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்து கொஞ்ச நாள் இருந்து அடுத்தது அப்படி ஒன்றொன்னா போய் ஒவ்வொரு கிரகமாக போய் அந்த குண்டலினி பதி இருக்கிற இடத்துல போய் ஸ்திரப்படுறது. கிரகம் பிரம்ம கிரந்தி. போன வழி சுஷும்னா. ஒவ்வொரு சக்கரமும் போயிட்டு வருது. குலாங்கனா மூலாதாரம் ஆக்டிவேட் செய்கிற வரைக்கும் அது சுருண்டு அந்த குண்டலினி இது சுருண்டு இருக்கும். அது நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தா அது ஆக்டிவேட் ஆகிடும். ஒவ்வொரு ஸ்ரீயும் பிறந்த வீட்டிலேருந்து இருந்து மறுவீடு மாமியார் வீட்டுக்கு போகிறது
குண்டலினி தந்திரம் தான். மூலாதாரம் டு சகசிரம் ஜேர்னி, இட பிங்கள சுஷும்னா நாடி போகிறது தான். குலாங்கானா அப்படிங்கிறது குண்டலினி தந்திரம் தான். பிரயாணம் அந்த இது நடக்கிறது இந்த சுஷும்னா நாடி வழியாக போயின்னு இருக்கு. இந்த சாதனையை பற்றி நிறைய புக்கு வந்துட்டுருக்கு, இங்கிலீஷ்லேயும் வருது. இது இன்னர் பில்கிரிமேஜ். கல்யாணம் இப்போ நம்ம கல்யாணம் முகூர்த்தம் வச்சுட்டு வேலை ஒன்றா ஆரம்பிச்சுட்டுருக்கோம். அப்போ நம்ம அவள் வீட்டுக்கு போவோம், அவள் நம்ம வீட்டுக்கு வருவா. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறது கம்பேர் பண்ணி சொல்கிறா. சம்பிரதாயம் இருக்கிறதுனால தான் இந்த சாதனை கூட சம்பிரதாயமாகவே செய்கிறது நல்லது. மந்திர ஜபம் செய்யும்போது சுவாசத்தோடு கலந்து செய்வது ரொம்ப அவசியம். அதாவது நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கா, அவளை நம்ம அடிக்கடி பார்த்து அவள்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். ஒரு 10 நாள் நம்ம அவளை பார்த்து பேசலைனாலே ஐயோ ஏதோ நம்ம ஒரு இழந்துட்டோம், ஏதோ ஒரு கேப் இருக்கா மாதிரி தெரியும். நம்ம கூட நம்ம அம்மாக்கிட்ட, அம்பாள்கிட்ட, லலிதா பரமேஸ்வரி கிட்ட ஆத்மார்த்தமாக பேசலாம். நீ என்ன மனசில் நினைக்கிறியோ எல்லாமே பேசலாம். அதாவது இந்த தியாகராஜா அவள்லாம் பாட்டாக பாடினா நமக்கு பாட்டு வராது, நம்ம மனசில் இருக்கிறத பேசலாம். சகுன பிரம்ம உபாசனை, சகுன பிரம்ம உபாசனை வந்துட்டால் நிர்குண உபாசனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் லைஃபு சொல்கிறோம். சகுன உபாசனை அப்படின்னா உட்காந்து பேசுறது. நீயும் அந்த மாதிரி பேசலாம். உங்கள்கிட்ட மனசில் என்னென்ன இருக்கோ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற சில பேர்கிட்ட சொல்லிட்டாக்கா இது வெளியில் போயிடும், நம்ம அவள்கிட்ட சொல்கிறதுக்கு யோஜனை பண்ணுவோம். அம்மாக்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த வித ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் இல்லை, எல்லாம் பேசலாம். மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டலாம். இதை பற்றிலாம் நிறைய புக்கு வருது. சகுனங்கிறது சகுன பிரம்ம அம்மா தான். அதாவது எனர்ஜி வித் ஃபுல் ஃபார்ம். நிர்குணம் அப்படிங்கிறது எனர்ஜி இருக்கும், ஃபார்ம் இருக்காது. ஆனால் ரெண்டுமே அம்மா தான். அதாவது நம்ம ஒவ்வொரு சக்கரத்துலேயும் 2 நிமிஷம் இருந்து மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரோம். நம்ம இப்படி போயிட்டு வரும்போது நம்மளோட ஹார்ட்டில் ஸ்பந்தனம் ஆறுது. அப்போ நம்ம இப்போ ஸ்பீச்சு இதை கேட்குறேன், ஏதோ பாயிண்ட்ஸ் எழுதிப்பேளோனோ தெரியாது. இன்றைக்கி சாயங்காலமோ அல்லது நாளை கர்த்தாலையோ ஆமாம் நேற்று லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது ஏதோ பாயிண்டெல்லாம் சொன்னால் நம்ம எழுதியிருக்கிற நோட்ஸை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம கூட பண்ணலாமே அப்படின்னு தோணும். அப்போ ஹிருதயம் ஸ்பந்தனாகி பண்ணுறதுக்கு ஒரு உந்துதல் வர்றது. அப்போ நம்ம மூலாதாரத்தில் அம்பாளோட திவ்யமங்கள ரூபத்தை கவனிங்கோ. நன்னா தீர்க்கமாக அம்பாளோட உருவத்தை தியானிங்கோ. அதே மாதிரி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிரம். மறுபடியும் ஆக்ஞா,
விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். இப்படி சொல்லும்போது அம்பாளோட ரூபத்தை நன்னா பார்க்குறோம். சிருஷ்டி ஆரம்பிக்கிறது போது எங்கிருந்து வெளியில் வந்ததோ அம்மா வெளியே வருவா. அம்மாவை சகுன பிரம்மமாக பார்க்குறோம். அது எங்கேருந்து வருது? அதுவும் நிர்குண பிரம்மந்தான். அது ஃபார்ம்லெஸ் ஸ்டேட்லேருந்து வருது. நம்ம எஸ்எஸ் மெடிடேஷனை இதேமாரி பண்ணுறோம். அதில் அங்கே மெடிடேஷனில் தியானம் பண்ணும்போது ஒரு 10 மினிட்ஸு நோ ஃபார்ம் எனர்ஜி லைட்டு தான் பார்க்குறோம். பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். டிஸ்கஸ் சகுணம், நிர்குணம், ஸ்வரூபா, அரூபா. இதுதான் தியோசபிக்கலில் கிளியர்லி இதை ஸ்வரூபா அரூபான்னு சொல்கிறா. சகுணம் என்பது மந்திர ஜபம், தியானம், இதெல்லாம். நிர்குணத்திற்கு எதுவுமே இல்லை. ஆனால் சாதனைக்கு ரெண்டுமே வேணும். இப்போ நம்ம பெரிய பெரிய குருமார்கிட்டெல்லாம் போவோம். அவளுக்கு இதெல்லாம் தாண்டினவா, அவளுக்கு உபாசனை எதுவும் வேண்டாம். ஆனால் நம்ம எதிரில் குரு அவள் செய்வா. அவள் நமக்கு மார்க்கதர்சனமாக காட்டணும்ல, அதுக்காக அவள் பண்ணுவாள். என்லைட்மெண்ட் ஆனப்புறம் நிறைய பேர் உபாசனையை ஸ்டாப் பண்ணிடுவா. குரு நமக்கு சொல்லித்தரத்துக்காக அவர் செய்கிறார். அது அவசியமாக கூட இருக்குது. அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கணும்ல. அன்னமயா, தியாகராஜ இவரெல்லாம் செஞ்சது அதுதான். 3 ரூபம், திவ்யமங்கள ரூபம், மந்திர ஸ்வரூபம், ஜபம் செய்கிறது. ஆக்யா சக்கரத்தில் பார்க்கணும், கனெக்ஷன் கிடைக்கும். 3 குண்டலினி ஸ்வரூபம், மெயின் சகுணம். 3 வகையில் நமக்கு மாறுதல் வரும். எங்கேருந்து வரும்? சிவா, விஷ்ணு, ருத்ரா. குண்டலினி ஒன்று தான். ஓம் ஏகம் அத்வித்தீயம் பிரம்மை நமக. ஓம் ஏகம் அத்வித்தீயம் பிரம்மை நமக. ஓம் ஏகம் அத்வித்தீயம் பிரம்மை நமக. எல்லாமே பிரம்மந்தான். நம்ம பார்க்குறது எல்லாம் பிரம்மந்தான். நம்ம அணுவிலையும் பிரம்மந்தான், பிரம்மாண்டத்துலேயும் பிரம்மந்தான். சகுணம், நிர்குணம் ரெண்டும் அம்பாள் தான். அந்த பிரம்மத்தை அம்மா சேத்தனத்துவம், அது குருவோட சேத்தனத்துவம், எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்குற அந்த ஜபந்தான், மாலா மந்திர ஜபந்தான் ஓம் ஏகம் அத்வத்யீயம் பிரம்மை நமக. அந்த ஜபம் பண்ண பண்ண இந்த எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்குற அருகதையை எனக்கு தாமா அப்படின்னு நம்ம
கேட்குறோம். சிவனை தியானம் பண்ணாலும் விஷ்ணுவை தியானம் பண்ணாலும் குண்டலினி தியானம் செய்கிறது அவசியமே. குண்டலினி காமர் ஃபேக்டர் ஆஃப் ஆல் டெய்டிஸ். விஷ்ணு ஜபம் எது பண்ணாலும் அது குண்டலி தியானம் பண்ணத்தான் வேணும். குண்டலி தியானம் பண்ணும்போது நிர்குணம் மட்டும்தான். இந்த தியானம் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டா. மூலாதாரத்தில் சக்தியாக பாவிக்கிறோம். முன்னாடி போவோம். அம்பாளையே பார்க்கணும். சகுண பிரம்மா நிர்குண பிரம்மா ரெண்டும் அம்பாள் தான். சொல்கிற நாமா யாரும் உபாசனை பிரம்மநாமம். ஸ்ரீமத் ஸ்ரீமத் வாக்பவ கூடைக ஸ்வரூப முக பங்கஜாயை நமக. ஓம் ஸ்ரீமத் வாக்பவ கூடைக ஸ்வரூப முக பங்கஜாயை நமக. சகுன விஷயம் பற்றி இப்போ புரியுறது. நிர்குணமே அம்மா. நிர்குண ஸ்திதி நம்ம அடைஞ்சிட்டோன்னா அது அத்வைத ஸ்திதி. நாம் சொன்னமே என்லைட்மெண்ட் ஆச்சுன்னு, அதான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறது. ஜீவிக்கும் போதே முக்தி பெறுவது அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது. அவதூத தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். பகவத் ஸ்வரூபம் புரிஞ்சது அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்தால் வேறு சாதனை எதுவுமே அவசரம் இல்லை. நிர்குண ஸ்வரூபம் புரிஞ்சுடுத்துனா போகிறோம். பெரிய பெரிய ரிஷி குருமார்லாம் அவளுக்கு எல்லாம் இருந்தாலும் நமக்காக அவள் சம்பிரதாயத்துக்காக கொண்டு வரத்துக்கு உபாசனா சாதனை எல்லாம் செய்வா. குலம்னு நிறைய அர்த்தம் சொன்னோம். குலம் அப்படின்னா ஷட் சக்கரம்தான். இதை தான் குலம் அப்படின்னு சொல்கிறோம். குண்டலினி சக்தி நம்மகிட்ட சிஸ் சக்தியாக இருக்குது. இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்கா, பெட் ரிடனில் இருக்கா ஒருத்தர். அவளுக்கு ஆக்சிஜன் வச்சுருக்கா. அப்போ அவளுக்கு அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஆயிட்டா. அப்படிங்கும்போது அவர் போயிட்டார் அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துடுவா. அப்போ ஆக்சிஜனை எடுத்துட்டாக்கா அவள் கிளினிக்கலி டெட்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாள். அப்போ சொல்லுவாள், இது சுவாசம் நின்றுடுத்து, ஹார்ட்டு ஃபங்க்ஷன் ஆகலை, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொல்வாள். ஆனால் அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டா மறுபடியும் ஆக்சிஜன் வச்சா பழைக்கணும்ல, கிடையாது. அந்த இடத்துல பிராணன் போடுறது. பிராணன் போனப்புறம் தான் மறுபடியும் ஆக்சிஜன் வச்சா அந்த பழைப்பாளா மாட்டா. ஆத்மா சரீரத்தை விட்டுடுத்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதை சயின்ஸு ஒத்துக்கலை. அவள் வாட் இஸ் ஹேப்பனிங் கிளினிக்கலி டெத் அப்படின்னு சொல்லிவிடுவா ரேடியா. பிராண சரீரத்துலேருந்து போச்சு அப்படின்பா. ஆத்மா போச்சுன்னு சொல்ல மாட்டாள். சயின்ஸுக்கு எப்போ புரியும்? அது பகவானுக்கே வெளிச்சம். நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம்பளை எது ஜீவிக்க வைக்கிறதோ அது குண்டலினி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குண்டலினி ஜாகரணம் ஆச்சு,
எப்படி சக்கரம் தியானம் அப்படின்னு சொல்கிறா? அது எப்படி? அப்புறம் சக்ரா மெடிடேஷன் சொல்கிறாளே, சக்ரா ஹீலிங் சொல்கிறாளே அப்படின்லாம் சொன்னால் அந்த பாட்டெல்லாம் விட்டுடுங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு சக்கரத்தையும் தியானம் பண்ணிட்டு அந்த கேரக்டரை, நம்மக்கிட்ட இருக்கிற கேரக்டரை ஹீலிங் பண்ணிட்டு மனசுக்கும் ஹீலிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். லலிதா சாஸ்திரம் மந்திரம், யந்திரம், தந்திர உபாசனை செய்யலாம். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் தளம் எத்தனை, அக்ஷரம் எத்தனை அப்படின்னு அதெல்லாம் எழுதி நன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. குரு ப்ரெசன்ஸ் செய், குரு வாங்கோ, எங்களுக்கு கைடு பண்ணுங்கன்னு சொன்னாலே அவர் வரத்துக்கு ரெடியாக இருக்கார். நம்ம குரூப்பாக பண்ணுறதுனால நமக்கு பயப்பட வேண்டாம், அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓம் ஸ்ரீ குலசங்கேத பாலின்யை நமக. ஓம் ஸ்ரீ குலாங்கனாயை நமக. ஓம் ஸ்ரீ குலாந்தஸ்தாயை நமக. ஓம் ஸ்ரீ கௌலின்யை நமக. ஓம் ஸ்ரீ குலயோகின்யை நமக. ஓம் ஸ்ரீ அகுலாயை நமக. ஸ்ரீ வித்யாவுக்கு ரொம்ப நிறைய மரியாதை இருக்குது. குலமும் அப்படின்னா நடுவில் இருக்குது. ஷட் சக்கரம் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு தேவதா சக்தியை பார்க்குறோம். எல்லா சக்கரத்துலேயும் அம்பாளை பாருங்கோ, சக்தி ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. உங்களுக்கு அந்த ரூபம், அது எத்தனை சக்கரம் இருக்குது, அதை ஒன்று எவ்வளோ எது அதெல்லாம் ஒன்றும் புரியலைனாலும் பரவாயில்ல. அம்பாளை திவ்ய ரூபத்தை ஒவ்வொரு சக்கரத்துலேயும் பார்த்துட்டே வாங்கும். சஹஸ்ராரம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் கீழே வாங்கும். ஒரு ரவுண்ட் ஆகும். இதை ஒரு நாளைக்கு 3 தடவை செய்யலாம். ஒன்றும் பயப்படவே வேண்டாம். குண்டலினி தந்திரம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எப்படி செய்யறதுன்னு பயமாக இருக்குது. குரு பக்கத்தில் இல்லையேன்னு அது ஒரு பயமாக இருக்குது. இப்போ சைக்கிள் விடணும்னு ஆசையாக இருக்குது. சைக்கிள் வீட்டில் இருக்குது, கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எடுத்து நம்ம விடுவோம். அப்போ ஒரு நாளைக்கு கீழே விழுவோம், 2 நாளைக்கு அடிபடும், அப்புறம் சரியாக சைக்கிள் நன்னா வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றும் பயப்படவே வேண்டாம். முதல்ல தலைவலி வரலாம், அல்லது ஸ்டமக்கில் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், மனசு ஒரு அமைதி இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்க, ஒரு நாள் பிரேக் விட்டுட்டு மறுபடியும் பண்ணுங்க. மந்திர ஜபம் பண்ணும்போது கூட இந்த அனுபவம் வரலாம். கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் பண்ண வேண்டியதான். அம்மா அம்பாள் நம்ம எல்லாரையுமே ஆசைப்படுவா, விரும்புவா. நீ உன்னோட தகுதியை நன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. அதாவது லாஸ்ட்டு பெஞ்சில் லாஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் கேட்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னால் அம்மா நம்மளே ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்கார வைப்பா. அம்பாளோட பார்வை நம்ம மேலே இருக்கும். ஓம் ஸ்ரீ குலாந்தஸ்தாயை நமக. அம்பாளே பிரகாசிக்கிறா, அம்பாளே தேவதா ஸ்வரூபம். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் அம்பாளை பாருங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு கார்த்தால, மத்தியானம், சாயந்தரம் பண்ணலாம். குலம் அப்படின்னா ஷட் சக்கரம். ஓம் ஸ்ரீ மூலாதாரைக்க நிலையாயை நமக. ஷட்கமலம் முட்டு போல் அப்படியே முட்டாட்டம், அந்த செடியில் பூவெல்லாம் முட்டு மாதிரி இருக்க, விரியாமல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த சாதனை எல்லாம் பண்ணும்போது மலர்றது, அது பெட்டல்ஸ் எல்லாம் விரிஞ்சிக்கிறது.
அதே நம்ம மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலியே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மகாலட்சுமி அப்படிங்கன்னா நம்ம ரொம்ப ஐஸ்வர்யம் பணம் மட்டும் நினைக்காதீங்கோ. வனருளுன்னா எது எப்போ வேணுங்கிறதோ, எந்த ஒரு உபகரணம் எந்த ஒரு சாமான் எப்போ வேணுங்கிறதோ அது அப்போ கிடைக்கும். இதையே நம்ம இதில் ஸ்ரீசுக்தத்தில் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவீம் உபக்வவே ஸ்ரீர்மா தேவீர் ஜூஷ்தாம் அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவி உபக்வவே ஸ்ரீர்மா தேவீர் ஜூஷ்தாம் அப்படின்னு சொல்கிறோம். மந்திர புஷ்பம் ஸ்ரீசுக்தம் நன்னா படிச்சுக்கோங்க. ஸ்ரீவித்யா ஸ்ரீசுக்தம் ரெண்டும் ஒன்று தான். நம்ம சரீரத்தில் பேக் போனில் குண்டலினி அதே மின்னல் போல், அது மின்னல் ஒளிவால் மேலேயும் கீழே போயிட்டு வருது. ஆக்டிவ் பண்ணுறோம், கான்ஷியஸாக மேலே கீழே போயிட்டு வருது. அதாவது அந்த கமலாலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வரிசையாக வச்சுருக்கு. அதாவது குலம் அப்படின்பா. இந்த அக்குலம்னா சகசிரம், குல சம்பந்தப்பட்ட குலயோகினியை. அக்குலம்னா சகசிரஸ்தானம். குலம் 6 சக்கரம் மட்டும்தான். குலம் முதல் அக்குலம் போகணும். அதாவது இந்த 6 சக்கரத்தை தாண்டி சகசிராரம் போகணும். சகசிராரம் சிவஸ்தானம். ஏகாந்தமாக உட்காந்துருக்கும்போது ஒரு நாமம் செய்யலாம். மின்னல் போல் அந்த ஒளி கீத்து கீழேந்து மனசோட உபாசனை செய்யுங்கோ. அந்த 6 சக்கரத்தையும் தாண்டி சகசிராரம் போகும். அந்த 6 சக்கரத்துக்கும் அதீதம் சகசிராரம். தீபம் வெளிச்சங்கிறது குலம். சிவன் சக்தி ரெண்டுமே சமானம். குலங்கிறது ஷட்சக்கர சக்தி ஸ்தானம், அக்குலங்கிறது சிவஸ்தானம். அம்மா ஒவ்வொரு சக்கரமும் தாண்டி, அதாவது பொண்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சக்கரத்தையும் தாண்டி கல்யாணம் இந்த கடைசியில் ஹஸ்பண்டு வீட்டுக்கு போகிறதுக்கு தான் சஹஸ்ராரம்னு சொல்கிறா. பிரம்ம கிரந்தத்தில் இருக்கு. குலம் அக்குலத்துக்கு உள்ள சம்பந்தம். கௌல மார்க்கம். கௌல மார்க்கம்னா சமஸ்த தேவியும் அம்பாள் ரூபந்தான். சம்பிரதாயத்தை ஃபாலோ செய்கிறது தேவதா சக்திக்கு தான். சில பேர் சொல்வா குலயோகி அப்படின்பா. அதாவது யோகமும் அப்படின்னா கலியுக அப்படின்பா. யோகங்கிறது சாதனை தான். யோகம்னு சொன்னால் சாதனை. நம்ம தப்பாக சில பேருக்கு கல்யாண யோகம் வரல, உத்தியோக யோகம் வரல அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இல்லை. யோகம் அப்படின்னா சாதனை. அம்பாள் ஸ்ரீசக்கரத்தில் பிந்துவாக இருக்கா. திரைலோக்கிய மோகன சக்கரத்தில் இருந்துட்டு இருக்கா. பிந்து வர எல்லா யோகினிகளும் பிரகட குப்த சம்பிரதாயம். குலோதீர்ணா அப்படின்னா ரகசிய, அதிரகசிய. குலோதீர்ணா ரகசிய, அதிரகசிய.
இது இப்போ இதெல்லாம் கட்கமாலாவில் வருது. 64 கோடி தேவதைகள் இருக்கா. குலயோகினி அப்படின்னா ஸ்ரீசக்கரத்தில் இருக்குது. ஸ்ரீசக்கரத்தில் உள்ள சமஸ்த தேவி சக்தி சஹசிராரத்துக்கு கீழே இருக்கிற 6 சக்கர தேவி சொல்கிறா. இதெல்லாம் சமன்வயம் பண்ணிக்கணும். நம்ம எல்லாரும் ஸ்ரீசக்கர உபாசனை செய்கிறவா தான். ஸ்ரீ தத்துவத்தை தெரிஞ்சு பண்ணினா மொத்தமும் நம்ம பண்ணுறோம். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஸ்ரீ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போ நம்ம வீட்டில் நான் பண்ணுறேன், ஆனால் மற்றவா எல்லாரும் இதை பண்ணுவான்னு நம்ம சொல்லலை. நம்ம பொண்ணு மாட்டு பொண்ணு அவள்லாம் இருக்கால்ல, அவள்லாமும் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசால் பகவான் அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அப்பா என் குடும்பத்தில் ஸ்ரீ இருக்கணும் அப்படின்னு நீ மனசால் நினச்சிக்கோ. அப்போ பாக்கி இருக்கிறவா செய்யலை அப்படிங்கிறது நீ மனசில் அந்த தாபம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அவள் கூட அர்த்தம் பண்ணிட்டு செய்வா. உனக்கு யார் இதெல்லாம் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அவளெல்லாம் நினச்சிட்டு அவளுக்கும் அம்மா நீ அனுகிரகம் பண்ணுமா, அவளும் பண்ணுவாம்மா, அவளுக்கும் வேணும்மா இந்த ஸ்ரீ அப்படின்னு நீ நினை. அப்போ அவளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ லேடிஸ்க்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அம்மா வீட்டில் இருந்து ஜப தபெல்லாம் பண்ணும்போது அம்மா நம்மளோட அந்த சாதனையோட பலன் வந்து அம்மா வீட்டில் உபயோகமாக இருக்கும். கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போனாக்க அவள் வீட்டில் நம்ம அம்மா வீட்டில் இருக்கிறவாளுக்கும் கிடைக்கும், அம்மா வீட்டிலேருந்து கொண்டு போனது அதுவும் கிடைக்கும், அவள் வீட்டில் பூஜை பண்ணுறது அதுக்கும் அவளுக்கு கிடைக்கும். வரப்போகிற ஜெனரேஷனுக்கு இது ஒரு ரூட்டாக இருக்கும். ஓம் ஸ்ரீ அகுலாயை நமக. ஓம் ஸ்ரீ சமயாந்தஸ்தாயை நமக. ஓம் ஸ்ரீ சமயாச்சார தத்பராயை நமக. ஓம் ஸ்ரீ மூலாதாரைக நிலையாயை நமக. ஓம் ஸ்ரீ பிரம்ம கிரந்தி விபேதின்யை நமக. குலம் அப்படின்னா எல்லா சக்கரமும் ஷட் சக்கரமும் சொல்கிறது. அக்குலம் அப்படின்னா ஏக்கம், அதுதான் சொல்கிறோமே. ஏகம் அத்விதீயம் பிரம்மாயை நமக. ஓம் ஏகம் அத்விதீயம் பிரம்மாயை நமக. எல்லாம் பிரம்மா, சகுணம் நிர்குணம் ரெண்டும் பிரம்மா. எல்லாத்துலேயும் பிரம்மாவை பார்க்கணும். பிரம்மத்தை பார்க்குற ஒரு சேதனத்துவம், அந்த மனசை, அந்த அருகதையை எனக்கு தாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மந்திர ஜபம். இதை நம்ம செய்ய செய்ய நமக்கு ஆத்மாவோட சேத்தனத்துவம் புரியும். அதாவது நம்ம படிக்கிறதெல்லாம் ஒன்று தான். இப்போ கீதை நம்ம படிப்போம், அதை நடைமுறையில் ஆக்ஷனில் பண்ணும்போது ஜீவிக்கும்போது அது உபநிஷத்தாக மாறுறது. அது கனெக்ஷன்லாம் சொல்லுவோம். அதாவது இப்போ காயத்ரி ஜபம் பண்ணுறோம், அந்த காயத்ரி ஜபத்தை பண்ணி அந்த யஜ்யம் பண்ணி எல்லாருக்கும் அதை பற்றி பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் சொல்லும்போது காயத்ரி உபநிஷமாக ஆறுது.
அம்பாள் வந்து சமய ரூபத்தில் இருக்கா. வந்து டயம் அப்படின்னா காளிகா தேவி, ஜெய் மகாகால் அப்படின்னு. அதாவது 2 மேல் எனர்ஜி, ஃபீமேல் எனர்ஜி. உபாசனை நன்னா போனால் துரிய ஸ்திதி, நிசப்தம் வரும், ட்ராங்குலிட்டி வரும், சைலன்ஸ் வரும். நம்ம உபாசனை பண்ண பண்ண நம்மளை பார்த்தாலே புரிஞ்சிடும் அந்த யோகத்தில் இருக்கா அப்படின்னு அவளுக்கு தெரியும். அந்த யோகத்தில் இருக்கிறவா வந்து கஷ்ட நஷ்டத்தை சமமாக பாவிப்பா. அவள் வந்து கஷ்டம்னா உடனே பொங்கி வருத்தப்பட மாட்டா, சந்தோஷம்னா உடனே குதிக்க மாட்டா. எல்லாத்தையும் ஒரே இது பேலன்ஸ்டாக எடுத்துப்பா. குலம் அக்குலம் சேர்ந்தா சமம். சக்தி வந்து சிவசக்தி ஏக்கம். சக்தி பிரபஞ்சம் பூரா வியாபித்திருக்கு. அதை வந்து அர்த்தநாரின்னு கூட சொல்லலாம். நமக்கு அனுபூதி வர வரை நம்ம ஸ்ரத்தையாக பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டும் வந்துட்டா, அனுபூதி வந்துட்டா ரெண்டும் ஒன்று. நாலெட்ஜ் வேறு, விஸ்டம் வேறு. பிரபஞ்சம் முழுக்க பகவானை பாரு. பிரபஞ்சம் முழுக்க பகவானை பாரு, எல்லாத்தையும் பகவானை பாரு அப்படின்னு சொன்னாலும் நம்ம எதிரில் யாரானு தப்பு பண்ணினா அது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சால் நீ வினயமாக அவள்கிட்ட சொல்லணும். அது நமக்கே அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. சமயம் சாமியம், அனுஷ்டான சாமியம், அதிஷ்டான சாமியம், ரூப சாமியம், நாம சாமியம், அவஸ்தா சாமியான்னு இது 5 உபாசனை செஞ்சால் கிடைக்கும். சமயாச்சாரம் ஹைகிரீவ திருசதி சொல்லி திரிகோண சக்தி ஸ்வரூபமாக இருக்கா. பிந்து வந்து சிவஸ்வரூபம். சிவனையும் பூஜிக்கணும், சிவசக்தியை கவனி. இப்போ காமாட்சியை கவனிச்சா சிவன் அம்பாள்கிட்டே இருக்கார். அந்த சந்திர ரேகை இருக்குது, 3 கண் இருக்குது சிவனுடையது. தட்சிணாமூர்த்தி கூட சிவசக்தி ஸ்வரூபந்தான், ஆல் இன் ஒன். சிவனும் சக்தியும் பக்கத்தில் இருந்தாலும் 2 பேர் ரூபமும் ஒன்று தான். சிவ சிவா, பவா பவானி, ருத்ரா ருத்ராணி அப்படி. அதாவது சிவனோட வந்து லிங்க ரூபம் இருக்குல்ல, லிங்கனோட மேல் ரூபம் வந்து சிவன், கீழே இருக்கிறது வந்து அம்பாளோட ஸ்வரூபம். இதை தெரியும் எல்லாருக்கும். அனுஷ்டானம் சாமியம், சிருஷ்டி சிதி. சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லை. சமாதான திரோதான அனுகிரகம், சிவசக்தி தட்சிணா ஆல் ஒன்று தான். சிருஷ்டி சிதி லயம். அம்மா வந்து இதை வந்து நிறைய பேஜாக சொல்லிகிட்டே தான் இருக்கா. சிவனும் ஒன்று தான், சக்தியும் ஒன்று தான் அப்படின்னு. பிரபஞ்ச சிருஷ்டி சிதி அம்மா, சம்ஹாரம் வந்து திரோதானம் வந்து சிவன். இவ சிருஷ்டி சிதி இதை ரெண்டுமே சிவனும் பார்வதியும் சேர்ந்து தான் பண்ணுறா. சமஸ்தா சாமியம், காமேஸ்வரி காமேஸ்வரன், வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர், கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர்,
சமயத்தை வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப கால்குலேஷனாக உபயோகிக்கணும், சத்விநியோகம் பண்ணணும். நம்ம டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் எத்தனை உபயோகம் பண்ணுறோமோ அது அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். சிவசக்தி வந்து ஏகத்துவம். ஜப்பான், சைனா அங்கெல்லாம் ஒரு செகண்ட் கூட அவள் வேஸ்ட்டு செய்ய மாட்டா. தட்சிணாசாரம் வேதமயமாக வருது. சமயாச்சாரம் பாக்யம், அபியந்திரம். சுவாசத்தை உள்ளே எடுக்கும்போது, அதாவது அந்த கிரியாயோக சாதனை பண்ணுறவாள்லாம் சுவாசத்தை பிரெத்து எடுக்கும்போது உள்ளே டீப்பாக போய் ஒவ்வொரு சக்கரமாக எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கீழே எடுத்துட்டு அப்புறம் அதை விடுவா. இட பிங்கள மேலே போய் கீழே இது வந்து உள்ளே நம்ம பண்ணுறது, நமக்குள்ளே அந்த சுவாசத்தை எடுத்துட்டு நம்ம பண்ணுறது அந்தர் சாதனை. பாகிய சாதனையும் அவசியம்தான். பாகிய அதாவது வெளி சாதனை, உள்முக சாதனை ரெண்டும் வேணும். அந்தர் சாதனைங்கிறது அந்தரதா அந்தர்தமா. அந்தரா அப்படின்னா ஹிருதயத்தில் ஸ்ரீசக்கர இருக்கிறத பாவனை பண்ணி ஆராதனை பண்ணணும். அப்பியந்தர்னா ஜபம், தியானம், பிந்து வரை போகணும். ஹிருதயத்தில் ஸ்ரீசக்கரம், வெளியில் ஆகாசம். அதாவது மேலேருந்து இந்த இது இருக்க குண்டலினி வந்து ஒவ்வொரு சக்கரமாக பண்ணி சஹஸ்ராரம் போகிறது. சஹஸ்ராரத்தில் ஹிருதயத்துக்கு வருது. சந்திர மண்டலம் அதாவது ஹிருதயத்தை சஹஸ்ராரம் போய் ஹிருதயம் வந்து வருது. அங்கே வந்து அந்த அமிர்தம் இருக்கே, அந்த அமிர்தம் வந்து ஹிருதயத்தில் போய் அது ஹிருதயத்தில் பிளட்டில் கலந்து பம்பிங் செஞ்சு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் 72,000 நாடி நரம்புக்கு அந்த ரொம்ப தூரம் சில மைல் கணக்கு ரத்தம் பிரவாகமாக போகிறதுல கலக்கிறது. மூலாதாரம் டு வந்து சஹஸ்ராரம் போகிறது இன்னர் சாதனை. ஏக்க நிலையாக ஒவ்வொரு கிரந்தியும் போய் அது அந்த ஒவ்வொரு கிரந்தத்துலேயும் இருக்கிற அந்த நாட்டு அந்த இது இருக்குல்ல, கீஸுன்னு சொல்லலாம். கீஸு ஒவ்வொரு சக்கரமும் பூட்டு போல் இருக்குமே, அதெல்லாம் ஓப்பன் ஆகுது. வேதாந்த சாஸ்திரம் இதையே சொல்கிறது. பரமாத்மா கிட்ட போகணும். அம்மா கிட்டேயே, அம்பாள் கிட்டேயே நம்ம திருஷ்டி இருக்கணும். அதாவது ஒரு ஸ்டேஜு நம்ம வீடு வாங்குகிறோம், வாசல் வாங்குகிறோம், ஏசி எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் நமக்கு அடுத்தது என்னது? அந்த பரமாத்மா கிட்ட போகணும். அதுதான் மெயின். அதை லலிதா தியானம் பண்ணணும். குண்டலினி ஜாகரணம் ஆகணும். கிரமமாக போகணும். அது நம்ம தெரியாமல் இருக்கலாம். அதாவது இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணணும். எப்படி சிஏ இந்த இது கலெக்டர் படிக்கிறதுக்கெல்லாம் அவள் வந்து கண்டினியூஸாக இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பவே மாட்டாள். 20 hours படிப்பாள். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாதனை பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம லட்சியம் தெரிஞ்சுட்டு அதை பண்ணணும். அம்பாளோட திருஷ்டியில் நம்ம இருக்கணும். இந்த குண்டலினி மேலே போக வர்றதுக்கு பண்ண அம்பாளோட பார்வை நம்ம மீது படும். ஓம் ஏகம் அத்வத்தீயம் பிரம்மை நமக.
இந்த மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ண எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்குற அருகதை எனக்கு தாமா அப்படிங்கிறது அம்பாள்கிட்ட வேண்டுறது. சகுணம் நிர்குணம் ரெண்டுமே அம்பாள் தான். விஸ்வமும் பிரம்மந்தான், அணுவிலையும் பிரம்மந்தான். அந்த சமமாக பார்த்து எல்லாத்துலேயும் அது அந்த பிரம்மத்தை பார்க்குற அந்த அருகதை எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்க தான் நமக்கு கிடைக்கும். கேட்கலன்னா அம்மா கூட சாப்பாடு போட மாட்டலாம். அதனால் நம்ம கேட்க தான் அம்பாள் நமக்கு தருவா. ஜெய் குருதேவ்.